ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். சென்னை KK நகரில் சாலையில் 2 இளம்பெண்கள் இணைந்து ஒரு வாலிபரை கட்டை மற்றும் கையால் சரமாரியாக தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக அந்த இரு பெண்களும் அந்த இளைஞரை கஞ்சா போதையில் தாக்கிக் கொள்வதாக அந்த வீடியோ பரவியதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் KK நகர் காவல் நிலையம் அருகே நடந்த இச்சம்பவம் தொடர்பாக இரு தரப்பையும் போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் நெசப்பாக்கத்தை சேர்ந்த 22 வயதான இளம்பெண் சட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு படித்து வரும் நிலையில் அசோக் நகரை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவருடன் 6 வருடங்களாக நட்பாக இருந்த நிலையில் கடந்த 2 வாரங்களாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் நட்பை துண்டித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் 3 நாட்களுக்கு முன்னதாக கார்த்திகேயன் இளம்பெண்ணின் வீட்டிற்கு சென்று பிரச்சனை செய்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாலை நேரத்தில் இளம்பெண் தனது சகோதரியுடன் கடைக்கு சென்றபோது அங்கு AP பத்ரோ சாலையில் கார்த்திகேயன் மற்றும் அவரது தாயாரும் இருந்துள்ளனர். இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் முதலில் கார்த்திகேயன் தாக்கியதாகவும் அவரது தாயார் தங்களை திட்டியதால் 2 பெண்களும் சேர்ந்து கார்த்திகேயனை கட்டையால் தாக்கியதும் தெரிய வந்தது. இதில் கார்த்திகேயனுக்கு தலையில் லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் KK நகர் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று காவல் நிலையம் வந்த நிலையில் இரு தரப்பினரும் சமாதானமாக செல்வதாக கூறியுள்ளனர். இனி எனது வாழ்க்கையில் கார்த்திகேயன் குறுக்கிடக்கூடாது என அந்த பெண்ணும் அதேபோல கார்த்திகேயனும் எழுதி கொடுத்ததன் பேரில் இரு தரப்பையும் எச்சரித்து அனுப்பி வைத்துள்ளனர் போலீசார். எனவே தீப்பொறி திருமுகம், நெருப்பு நீலமேகம், என்கவுண்டர் ஏகாம்பரம், அலர்ட் ஆறுமுகம் என பெயருக்கு முன்னால் எதையோ சேர்த்து கொண்டது போல இந்த வீடியோவுடன் வேறு ஏதேனும் செய்தியை சேர்த்து இஷ்டத்துக்கு பரப்ப வேண்டாம் என காவல்துறையினர் அலர்ட் செய்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.